ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். இது தெரியாம இவ்வளவு நாள் இதை போய் நம்ம வீணாக்கிட்டேமேனி என்ன ரொம்ப நாள் யோசிக்க வச்ச ஹை புரோட்டீன் அதிகம் நிறைஞ்ச துவையலுங்க. இந்த துவையலுக்கு தேங்காய் வெங்காயம் எதுவும் சேர்க்காம நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஆயில் சூடான உடனே 3 வரமிளகாவை வறுத்தெடுத்துடணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பொரிகடலை, 1.5 ஸ்பூன் உளுந்து ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். 1 பல் பூண்டு. இப்பதான் துவையலுக்குள்ள மெயின் ஹீரோக்களை சேர்க்கணும். தடியங்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காவில் உள்ள நடுவில் இருக்கிற விதை பகுதியை தான் நான் எடுத்திருக்கிறேன். தண்ணி தெளித்து வேக வைக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி தான் எடுத்திருப்போம். அதில் உள்ள தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். அது கூட 2 இன்னைக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பரட்டிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கிறேன். இந்த சூட்டிலே புளியையும் வதக்கிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுரும். கடைசியில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அரைக்கும் போது துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா ஹை புரோட்டீன் துவையல் ரெடி. இந்த விதைகள்லாம் நல்லா காய வச்சு கடையில் விற்பாங்கங்க, பயங்கர ரேட்டு. அதுக்கு நம்ம காய்கள் வாங்கும் போது இதே போல அப்பப்போ எடுத்து வச்சு ஒரு துவையல் செய்து சாப்பிட்டாலே போதுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வரட்டா.